أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته Alhamdulillah, we last space of today. We are the class number 1. Inshallah, today we are going to start our Durus volume 1. Let's get started. Bismillahirrahmanirrahim. Inshallah, class Durus class 4க்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் இன்ஷால்லா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ்க்கு இன்ஷால்லா போகலாம். ஸோ இனிஷியலி நீங்கள் வந்து சில பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் இன்ஷால்லா. ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் இருக்கு. அந்த ஹேண்ட் அவுட்ஸ் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க என்ன செய்யலாம், அதை காப்பி எடுத்து வச்சுக்கலாம் இன்ஷால்லா, பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஃபியூ கிளாஸஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அப்புறம் போக போக இன்ஷால்லா வந்து சரியாயிரும். ஓகே, அதனால வந்து யாரும் பயப்பட வேணாம், கவலைப்படவும் வேணாம் இன்ஷால்லா. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது அரபிக்ல நம்ம என்ன சொல்லுவோம், அஜ்ஸாவுல் ஜும்லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு அஜ்ஸானா உங்களுக்கு தெரியும், ஜுஸூன் அஜ்ஸா. ஜுஸு நம்ம குரான்ல சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஜுஸு, செகண்ட் ஜுஸு, 30 ஜுஸு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து அஜ்ஸா. ஜுஸூன் வந்து சிங்குலர், ப்ளூரல் வந்து அஜ்ஸா. அஜ்ஸா சரியா. ஜும்லானா சென்டென்ஸ். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லலாம், இல்லை பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லலாம். ஜும்லானா ஆக்சுவல் மீனிங் வந்து சென்டென்ஸ். அப்புறம் இதுக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்கு, அஜ்ஸாவுல் கலாம். இன்னும் சொல்ல போனா அஜ்ஸாவுல் ஜும்லத்தி வந்து ஐ கேன் ரைட் பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ். அஜ்ஸாவுல் கலாம் சொன்னா ஐ மே மென்ஷன் ஹியர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். கலாம்னா ஸ்பீச். ஓகே, இது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்ன? ஸ்கூல்ல தான் நம்ம படிச்சிருப்போம், எல்லாரும் படிச்சிருப்போம். இது என்ன அப்படின்னு சொல்லி கவனமா பாருங்க. சரி, ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுறேன். இப்போ இந்த வகுப்பு பத்தி சொல்றேன். ஐ எம் டேக்கிங் அரபிக் கிளாஸ் டுடே. ஸோ ஐ எம் டேக்கிங் அரபிக் கிளாஸ் டுடே. ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு? ஐ எம் டேக்கிங் அரபிக் கிளாஸ் டுடே. ரைட். இல்ல ஐ எம் இருக்கு, டேக்கிங் இருக்கு, அரபிக் இருக்கு, கிளாஸ் இருக்கு, டுடே இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ்குள்ள என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்கு? அரபிக்னா என்ன? ஒரு நவுனு. கிளாஸ்னா என்ன? ஒரு நவுனு. டுடேனா என்ன? டுடே வந்து டைம் குறிக்குது, அப்போ அட்வர்ப். டேக்கிங்னா என்னது? டேக்கிங்னா வந்து ஒரு வேர்பு, வினைச்சொல், எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இப்போ ஐஎம்னா யாரு? நானு, சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்தா ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ரைட். ஸோ இதை வந்து நம்ம அரபிக் லாங்குவேஜில் எந்த மாதிரி வந்து பாவிக்கப்படுது, எந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம், அதுதான் வந்து இதோடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் there are 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷ்ல வந்து மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. நவுனு, வேர்பு, அட்வர்பு, கன்ஜங்ஷன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், எல்லாருமே படிச்சிருப்போம். இப்போ படிச்சு வராம யாரும் இருக்க முடியாது அநேகமா. ஸோ இங்கிலீஷ் வந்து 8 விதமான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஒரு நவுன், ஒரு பெயர்ச்சொல்லா இருக்கட்டும், வேர்பு வினைச்சொல்லா இருக்கட்டும், அட்வர்ப்னா வந்து நேரத்தையோ அல்லது இடத்தையோ குறிக்கக்கூடிய அட்வர்பா இருக்கட்டும், ப்ரொனவுன்னா ஹி, ஷி, தே, யூ, அவர், இவர், நீங்க, நாங்கன்னு சொல்றது ப்ரொனவுனா இருக்கட்டும். அட்ஜெக்டிவ்னா
ஒரு குட் பேட் டால் ஸ்மால் சொல்லுவோம் இல்லையா, நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, நியூ ஓல்டு புதுசு பழசு, இதெல்லாம் அட்ஜெக்டிவ். ப்ரிப்போஷன் ப்ரிப்போஷன்னா இன் ஆன் ஃப்ரம் டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃப்ரம்னா அங்க, அவர் வந்து அங்கிருந்து வராரு, அவர் இங்க போறாரு, இலா டு. ஸோ இந்த ப்ரிப்போஷன்ஸ்லாம் வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இங்கிலீஷ்ல வந்து நம்ம இடம்பெறுது. கன்ஜங்ஷன் தான் ஒரு அண்டு, தென், ஹென்ஸ், ஹவுவர் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கன்ஜங்ஷன். இன்டர்ஜெக்ஷன் இது ஒரு கேட்டகரி, அது நான் இன்ஷால்லா கீழே வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மொத்தம் வந்து 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு இருக்கு. ஸோ இன் அரபிக் லாங்குவேஜ் there are 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அரபிக்ல பார்த்தா ஒவ்வொரு 3 தான் இருக்கு. அதுவே நமக்கு பெரிய ஒரு ரிலீஃப் மாஷாஅல்லாஹ். என்ன 3 தான் சொன்னேன். ஒன்னு இஸ்முன், ரெண்டாவது ஃபெலுன், மூணாவது ஹர்ஃபுன். இப்போ இஸ்முன் ஒரு கேட்டகரி, ஃபெலுன் ஒரு கேட்டகரி, ஹர்ஃபுன் ஒரு கேட்டகரி. இஸ்முன்னா நவுன், எல்லா பெயர் சொல்லும் இந்த கேட்டகரியில அடங்கும். ஃபெலுன்னா வேர்ப், டென்ஸ், காலத்தை குறிக்கிறது, நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு, அதை பத்தி உள்ளது ஃபெயில். ஹர்ஃபுன்னா பார்ட்டிகல், பார்ட்டிகல்லாம் இப்போ எல்லாமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக இந்த இங்கிலீஷ்ல பார்த்தா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஆனா அரபிக்ல பார்த்தா 3 இருக்கு. ஸோ இஸ்முன்னா நவுன், ஃபெயில்னா வேர்ப், ஹர்ஃப்னா பார்ட்டிகல். பட் தீஸ் 3 parts encompass all 8 parts of speech of the English language. ஆனா இந்த 3 வந்து இது 8த்தையும் உள்ளடக்கி இருக்கு. இந்த 3லயே வந்து எல்லாமே உள்ள அடங்கி இருக்கு. இங்கிலீஷ்ல உள்ள 8மே அரபியில் உள்ள 3ல அடங்கி இருக்கு. பாருங்க. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் அரபிக் லாங்குவேஜ்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா இஸ்முன், ஃபேலுன், ஹர்ஃபுன். இப்போ அரபிக் நம்ம ரைட் சைட்ல இருந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ இஸ்முன் தான் ஃபர்ஸ்ட், வேர்ப் ஃபேலுன், ஹர்ஃபுன். ஓகே, இஸ்முன்ல பாத்தீங்கன்னா நவுன். நவுன்னா நீங்க காமன் நவுன் வச்சுக்கோங்களேன். டீச்சர், ஸ்டூடெண்ட், லேப்டாப், டேபிள், சேர், ஹவுஸ் வீடு, டோரு, இந்த திங்ஸ் எல்லாம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது, எல்லாம் காமன் நவுன், பொதுவான உள்ள பெயர் சொல். இதெல்லாம் வந்து அதோட கேட்டகரியில வருது. ரெண்டாவது தொமீருன், ப்ரொனவுன். தொமீர் ஹி, ஷி, அவங்க, அவள், அவன், அவள், தே, யூ, அவர்கள், யூ, நீங்க, ஐ, நான், வி, நாம், இதெல்லாம் தமீர். இதை தாண்டி இன்னொரு தமீரும் இருக்கு. 2 தமீர் இருக்கு அரபிக்ல. ஒன்னு தமீருன் முத்தசில், இன்னொரு தமீருன் முன்ஃபசில், அட்டாச்டு அண்ட் செப்பரேட் பண்ணணும். அது என்ன அட்டாச் அண்ட் செப்பரேட், இதெல்லாம் படிப்போம், யாரும் பயப்படவும் வேணாம். இதை நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நீங்க கேட்கறது, அதனால வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இது வரைக்கும் கேட்காத மாதிரியும் இருக்கும். சரி, அதனால வந்து பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே நம்ம பாடத்தில் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா இன்ஷால்லா நீங்க படிச்சுப்பீங்க. அப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆரம்பத்தில் கேட்கும்போது தான் ஒரு மாதிரியா இருக்கும். லைக் மேத்தமெட்டிக்ஸ் இன்னைக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே சம் நாளைக்கு பண்ணும்போது அந்த சம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படித்தானே? அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா வேற சம்ம புதுசா கொண்டு வந்திருப்பாங்க, அது கொஞ்சம் டஃபரா இருக்கும். அப்படி நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா நேற்று உள்ள விஷயம் நாளைக்கு வர அடுத்தடுத்து புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து ஒரு கிளாஸும் கனெக்டடா இருக்கனால உங்களுக்கு வந்து என்ன செய்யும், அந்த விஷயங்கள் வந்து புரிய வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வமீர்ல முன்ஃபசில் முத்தசில் சொன்ன செப்பரேட் அண்ட் அட்டாச்டு. அப்படின்னா இப்போ ஹி, ஷி, தே, அவன், அவள், அவர்கள், நீங்கள், நாங்கள் சொல்றோம்ல, இதெல்லாம் வந்து தமீருன் முன்ஃபசிலுன். என்ன சொல்லுவோம்? தமீருன் முன்ஃபசிலுன். அப்புறம் என்ன? செப்பரேட் ஃபார்ம், செப்பரேட் ப்ரொனவுன். உதாரணமா
ஹுவ அப்படின்னா ஹி, ஹுவனா ஹி, அப்புறம் ஹிய அப்படின்னா ஷி. இதெல்லாம் வந்து தமீர் முன்ஃபசில் செப்பரேட் ஃபார்ம். இதுல இன்னொரு தமீர் இருக்கு, தமீர் முத்தசில். முத்தசில் அட்டாச்ட் ப்ரொனவுன். அது என்ன அட்டாச் ப்ரொனவுன்? இந்த ஹூ இருக்குல்ல, ஹூன்னு சொல்லுவோம். ஹூனா ஹிஸ் ஆர் ஹிம். அது மாதிரி ஹியர் இருக்குல்ல, அது ஹா ஹர். அவனுடையது, அவளுடையதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடையது, என்னுடையது, நம்முடையது, இதெல்லாம் அட்டாச் ப்ரொனவுன். இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பத்தி பின்னாடி பேசுவோம் இன்ஷால்லா. இப்போதைக்கு ஜஸ்ட் தமீர்னா அது வந்து நவுன் கேட்டகரியில இருக்கு, அந்த இஸ்முக்கு கீழே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் நாத் சிஃபத் அட்ஜெக்டிவ். நாத் சிஃபத் அட்ஜெக்டிவ்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நியூ ஓல்டு சொல்றோம் இல்லையா, பிக் ஸ்மால், சின்னது பெரியது, புதியது பழையது, இதெல்லாம் உங்களுக்கு அட்ஜெக்டிவ் டைப். ஓகே, ஸோ இதுவும் வந்து இஸ்மு கேட்டகரியில தான் இருக்கு. அப்புறம் ஜர்ஃப், அட்வர்ப். இப்போ அட்வர்ப்னா வந்து என்ன சொல்றேன்னா, ரெண்டு விதமான அட்வர்ப் இருக்கு. ஒன்று அட்வர்ப் ஆஃப் டைம், இன்னொன்று அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அரபிக்ல சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜர்ஃபுன், ஜர்ஃப்ல வந்து ஜர்ஃபு மக்கான், அப்புறம் ஜர்ஃபு ஜமான். இன்னும் உருது தெரிஞ்சிருந்தா இன்னும் புரிய ஈஸியா இருக்கும். சில வார்த்தைகள் சொல்றேன். மக்கான்னா பிளேஸ், உருதுலயும் மக்கான்னா பிளேஸ் தான் அர்த்தம். ஜமான்னா டைம், உருதுலயும் ஜமான்னா டைம் தான் அர்த்தம். அப்ப அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அட்வர்ப் ஆஃப் டைம், அதாவது ஒரு சொல்லு வந்து இடத்த குறிக்குது, ஒரு சொல்லு வந்து டயத்தை குறிக்குது, அது பேரு ஜர்ஃப்னு சொல்லுவோம். ஜர்ஃப்னு தான் அரபிக்ல அட்வர்ப், ஐ மீன் இங்கிலீஷ்ல அட்வர்ப். ஸோ ரெண்டு, ஒன்று அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், இன்னொன்று அட்வர்ப் ஆஃப் டைம். அதான் நான் இங்க எழுதியிருக்கேன் இல்லையா. இப்போ உதாரணமா நீங்க பாத்துக்கோங்க, டயத்தை குறிக்கிறதுனா என்னது, நிறைய இருக்கு. டுடே, டுமாரோ, எஸ்டர்டே, நவ் இப்ப, லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர், நெக்ஸ்ட் வீக், இதெல்லாம் வந்து டைம். எல்லாமே டயத்தை குறிக்குது இல்லையா. பிளேஸ் ஹியர், தேர், அபவ், அண்டர், மேல, கீழே, இங்க, அங்க, அதெல்லாம் சொல்ல பார்த்தீங்களா. இதெல்லாம் பிளேஸ், பிளேஸை குறிக்கிறதுனால அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். இப்போ அரபில ஜர்ஃபு ஜமான், ஜர்ஃபு மக்கான் சொல்லுவோம். இதுவும் என்ன செய்யுது, இஸ்மோட கேட்டகரியில தான் இருக்கு. ஏன் இஸ்மோட கேட்டகரியில இருக்குன்னு நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இஸ்முல் ஃபைல், இன்டர்ஜெக்ஷன். இங்க இருந்து இந்த இன்டர்ஜெக்ஷன் இங்கிலீஷ்ல, அதே மாதிரி அரபிலையும் இருக்கு. இஸ்முல் ஃபைல், அதாவது பாத்தீங்கன்னா இஸ்மு ஃபைல் பாக்குறதுக்கு ஃபைல் மாதிரி இருக்கும், வேர்ப் மாதிரி இருக்கும், ஆனா அது நவுன், அது பேர் இன்டர்ஜெக்ஷன். உதாரணமா வந்து நீங்க அல்ஹம்து சூரா நம்ம வந்து இமாமோட பின்தொடர்ந்து தொழுகும் போது அல்ஹம் சூரா நீங்க ஓதிட்டே வருவீங்க, கடைசியில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஆமீன் சொல்லுவாங்க இல்லையா. ஆமீன்னா மேல அக்செப்ட், எல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளட்டும் சொல்லிட்டு சொல்லுவோம், இந்த ஆமீன். அல்லது குரான்ல இன்னொரு இடத்துல இருக்கு, லா தகுல்லஹுமா உஃபின், உங்களுடைய பேரண்ட்ஸை பார்த்து நீங்க உஃப்னு கூட சொல்லக்கூடாது. உஃப், நாங்க எழுதுறேன் ஆமீன், உஃபின், உஃப் இப்படி சொல்றது. அப்புறம் ஏதாவது பெயின் இருந்தா சொல்லுவோம், சொல்லுவேன். இதெல்லாம் பார்க்க வந்து உங்களுக்கு வேர்ப் மாதிரி தெரியும், ஏன்னா வந்து ஐ ஃபீல் பெயின். அப்ப ஐ ஃபீல் பெயினா நான் வந்து பெயினை வந்து உணர்றேன்னு சொல்றது. அப்போ உணர்கிறேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு வினைச்சொல் மாதிரி இருக்கு, ஆனா இதெல்லாம் வந்து நவுன். சரிங்களா, அது நான் உங்களுக்கு உள்ள டீட்டெயிலா போகும்போது சொல்லுவேன்.
உஃப்னா ஐ ஃபீல் போர்டு. ஐ ஃபீல் போர்டு. நான் ரொம்ப ரொம்ப வந்து போரா ஃபீல் பண்றேன், எரிச்சலா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்ப பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு குரான் சொல்லுது. லா தக்குல்லஹுமா உஃபின். அவங்கள பார்த்து உஃப்னு கூட சொல்லக்கூடாது பேரண்ட்ஸ் பார்த்து. வகுல்லஹுமா கௌலன் கரீமன். அவங்ககிட்ட பேசும்போது கனிவாவும் பணிவாவும் பேசணும்னு சொல்லுது குரான். அப்ப உஃபின் அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு பொம்மா இருக்கும், ஆனா நவுன். இது பேர் தான் இன்டர்ஜெக்ஷன். ஓகே, இது நம்ம வந்து டீட்டெயிலா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த 5 கேட்டகரியுமே இஸ்மோட கேட்டகரியில தான் வருது. அப்புறம் 2வது கேட்டகரி ஃபெயில், வேர்ப். வேர்ப் சேம் அஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல எப்படி வேர்ப் இருக்கு, கிட்டத்தட்ட அரபிக்லயும் அப்படிதான். அப்படியே சேம்னு சொல்ல கிட்டத்தட்ட. ரைட். அப்போ இப்போ ஃபெயில் வேர்ப்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அரபிக்ல அந்த மாதிரி இருக்கு. அதனால சேம் அஸ் இங்கிலீஷ்னு போட்டிருக்காங்க. ஃபெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்ல ஃபெயில்னா டென்ஸ் இல்ல வேர்ப் ரெண்டுமே சொல்லலாம். அதாவது இந்த வினைச்சொல்னு சொல்லக்கூடிய இது. இப்போ நான் பேசுறேன், பேசுனேன், பேசுவேன் இப்படி சொல்றோம் இல்லையா? பேசுனேன்னா பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், சென்ற காலம். பேசுறேன்னா இப்போ நிகழ்காலம் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் பேசுவேன்னா ஃபியூச்சர் டென்ஸ் வருங்காலம். இதுவும் அரபிக்ல எப்படி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அல் ஃபெயில் மாதி, அல் ஃபெயில் முதாரி, அப்புறம் ஃபெயில் அம்ர. 3 கேட்டகரி இருக்கு. இதுவும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், டீட்டெயிலா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இதுல உதாரணமா பாத்தீங்கன்னா ஜஹபனா ஈவெண்ட், அவன் போனா. எதுஹப்னா ஹீ கோஸ், அவன் போறான். ஹீ இஸ் கோயிங், அவன் போயிட்டு இருக்கான். ஹீ வில் கோ, அவன் போவான். இந்த ஒரே டென்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மூணு 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 டென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒரே டென்ஸ்ல இது மட்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு, நிகழ்காலம் இருக்கு. ஹீ இஸ் கோயிங் நிகழ்கால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம். நிகழ்காலம் வந்து அப்படியே அவன் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. ஹீ வில் கோ பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. அப்போ அந்த டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஐ மீன் கான்டெக்ஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து நிகழ்காலத்தை குறிக்குதா, இல்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மை குறிக்குதா, இல்ல ஃபியூச்சரை குறிக்குதான்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட், அதாவது படிக்கும்போது அந்த வாக்கியத்தை வரும்போது இது என்ன டென்ஸ் நம்ம வந்து உபயோகிக்கணும்னு சொல்லி நம்ம அறிவு நம்மளுக்கு சொல்லி தரோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இதுல அப்போ இங்கேயே பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் வந்துட்டா அப்போ இது ஒரு கேட்டகரி இருக்கு, ஃபெயில் அம்ரு. அது ஒரு கேட்டகரி எக்ஸ்ட்ரா அரபிக்ல இருக்கு. இங்கிலீஷ்ல அதுவும் இருக்கு, பட் ஆனா அதை தனியா நம்ம சொல்ல மாட்டோம். இது ஹப்னா கோ, ப்ளீஸ் கோ. கோ, ப்ளீஸ் கோ. கோனா சட்டமா சொல்றது, ப்ளீஸ் கோனா ரிக்வெஸ்ட் பண்றது, கமாண்டர் ரிக்வெஸ்ட் உள்ள இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஒரு டென்ஸும் இருக்கு. 3 டென்ஸ் வந்து அடங்கி இருக்கு. அது எல்லாமே இது கீழே வரும். அது நம்ம டீட்டெயிலா வந்து புக் 2ல தான் இருக்கு. புக் 1ல அப்துல் மிசாப் நோனை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஃபெயிலை பத்தி ரொம்ப கம்மியா தான் பேசியிருப்பாங்க. புக் 2வது புக்ல தான் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். சரியா? கடைசி வந்து ஹர்ஃப் பார்ட்டிகல், ஹர்ஃப் ஜர்ரின், ப்ரிபோசிஷன், ஹர்ஃப் வத்ஃபின், கன்ஜங்ஷன். இங்க பாத்தீங்க ப்ரிபோசிஷன் இருந்தது, கன்ஜங்ஷன் இருந்தது இங்கிலீஷ்ல. அரபில அந்த மாதிரி இருக்கு, ஹர்ஃப் வத்ஃபின், ஹர்ஃப் ஜர்ரின். ஏன்னா அது ஒரு பார்ட்டிகல், ஒரு வந்து ஒரு எழுத்து. அது அதை வச்சு ஒரு மீனிங்லாம் கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ ஃபீனா இன்னு, அலானா ஆணு, ஆணு மீது, மின்னுனா ஃப்ரம், இலானா டு. ஃப்ரம் இங்கிருந்து வந்தான் இல்லை இங்கிருந்து போறான். அப்ப ஏதாவது முன்னாடி பின்னாடி ஏதாவது வந்தா தான் அது வந்து செயல்படும். தனியா வந்து அது பெருசா மீனிங் கொடுக்காது. அது மாதிரி கன்ஜெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஹர்ஃப் அத்தப் சொன்னீங்கன்னா அண்டு, ஹென்ஸ். அது அண்டு மற்றும் சொல்றோம். அந்த மற்றும் வந்து ஒரு அரபிக்ல வந்து என்ன செய்யறோம், ஹர்ஃப் அத்தப் சொல்லிட்டு அது ஒரு கேட்டகரியா வச்சிருக்கோம். ஆக இந்த 3 கேட்டகரி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் சொன்னதும் பெருசா விளங்கலாலும் பரவாயில்ல, அதை பத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. சாரி இவ்வளவு சொன்னாங்க,
ஆனா கொஞ்சம் கூட புரிஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். இல்ல கொஞ்சம் தான் புரிஞ்சு அப்படின்னு ஃபீல் ஆகலாம். பெட்டராகவே ஃபீல் ஆகும் அப்படியும் இருப்பாங்க. எது இருந்தாலுமே நான் சொல்ல வேண்டியது சொல்லக்கூடியது அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. எனக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. இல்ல புரியாம இருக்கு பரவாயில்ல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு புரிய வரும் அப்படின்னு கடந்து போயிடணும். சரிங்களா? இதுல ரொம்ப பயப்படக்கூடாது. ஓகே நெக்ஸ்ட் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். முதல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? அது ஒரு ஒரு பேசுறோம்னா ஒரு வாக்கியத்துல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு அதுதான் நம்ம இனி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்றோம். அரபிக்ல அஜ்ஸாவுல் ஜும்லான்னு சொல்லுவோம், இல்ல அஜ்ஸாவுல் கலாம்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஆனா அரபிக்ல 3 தான் இருக்கு. அந்த 3க்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கும். அந்த 3 இஸ்முன், ஃபெயிலுன், ஹர்ஃபுன். அந்த இஸ்மு கீழ என்னென்னலாம் கேட்டகரி இருக்கு, ஃபெயல் கீழ என்னென்ன கேட்டகரி இருக்கு, ஹர்ஃப் கீழ என்னென்ன கேட்டகரி இருக்கு, இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப டீட்டெயிலா பார்க்கல. அப்படின்னா என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கோம் அவ்வளவுதான். டீட்டெயில் நம்ம படிக்க தான் நம்மளுக்கு தெரிய வரும். காலேஜ் லெசன்ஸ் தான் உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த அரபிக் ஆல்பபெட் அண்ட் வொவல் சைன்ஸ். அரபிக் ஆல்பபெட்டும் அதோடைய வொவல் சைன்ஸ். The Arabic letters of the alphabet are 29 in number, all of which, with exception of alif, or consonants. Consonants means it has speech sound. அலிஃபை தவிர்த்து மற்ற எல்லா லெட்டருமே கான்சனன்ட். எல்லாத்துமே ஸ்பீச் சவுண்ட் இருக்கு. அலிஃபை தவிர்த்து அலிஃப் மட்டும் ஸ்பீச் சவுண்ட் இல்லை. அது எப்படி புரிஞ்சுக்கிறது இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்காலர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாருமே சொல்றது 29. ஆனா துக்தர் ஃபா அப்துல் சாப் மாதிரி பெரிய ஸ்காலர்ஸ் சொல்றது 28. மொத்தம் அரபில 28 ஆல்பபெட்ஸ் இருக்கு. அலிஃபை சேர்த்தா 29. இப்ப எல்லாத்துக்கும் இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ் லாங்குவேஜ் தெரியும். தமிழ் லாங்குவேஜ்ல துணைக்கால்னு ஒரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்து நம்ம எழுத்தா பாவிப்போமா? இல்ல, கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா? அது ஒரு துணை எழுத்து மாதிரி தான் வச்சிருப்போம். அதே மாதிரிதான் அரபிக்லயும் மொத்தம் 28 ஆல்பபெட்ஸ். அலிஃபை நம்ம ஒரு துணை எழுத்தை தான் வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கலாம். என்ன முதல் எழுத்தே அலிஃப், இதை அதுதான் நம்ம எல்லாமே அலிபான்னு சொல்லுவோம். ஆனா அந்த எழுத்தையும் தனியா ஒதுக்கி வச்சிருக்கோமேனா, ஆமா, அதுக்குள்ள ரீசன் நான் இப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, லிசன் ப்ராப்பர்லி. நல்லா எல்லாத்துக்கும் இது புரியும். அதனால கவலைப்பட வேண்டியது இல்லை இன்ஷா அல்லாஹ். அப்படி புரியாம இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் இந்த கிளாஸ்ல வந்துச்சு, அதான் ஓரளவுக்கு சரியாயிரும். ரைட். ஸோ இப்போ ஆல்பபெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலிஃப் பா தா இருக்கு. எல்லாரும் நீங்க கவனிச்சிருப்பீங்க, அலிஃப் இப்படி எழுதியிருப்பாங்க. ரைட், இது அலிஃப். இன்னொரு பார்த்துருப்பீங்க, இப்படி எழுதி யாராவது பார்த்துருக்கீங்களா? அலிஃப் மேல ஹம்சா. இப்போ அலிஃப் பாத்தா நீங்க சொல்லும் போது 2 விதமான சிஸ்டம் பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியும். அலிஃப் பா தா சா அப்படி இப்படி கடைசியில யா ஹம்சா அப்படின்னு முடிப்பாங்க. இந்தியால இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய மெத்தட் நான் சொல்றேன். இப்படி அரபு நாடுகள்ல எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஆ பா தா சா, அதுக்கப்புறம் யா. இந்த 2 மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம்? இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அலிஃபை எழுதி கடைசியில ஒரு ஹம்சாவை கடைசியில போட்டாங்க. இங்க என்ன செஞ்சிருக்காங்க, அலிஃபை விடுத்துட்டு இந்த ஹம்சாவை தூக்கி இங்க போட்டாங்க. இப்ப நம்ம ஓல்டு ஸ்டாண்டர்ட்ல உள்ளது பார்த்தோமாக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி அலிஃப் தமிழ்ல உள்ள துணைக்கால் மாதிரிதான். அப்ப துணைக்கால நம்ம எப்படியும் ஒரு எழுத்தா கன்சிடர் பண்றது கிடையாது. அது எதுக்கு பயன்படுத்தும் எல்லாத்துக்கும் தெரியும். நீட்டி படிக்கும் போது நம்ம அதை பயன்படுத்துவோம் இல்லையா?
அப்போ அலிஃப் வந்து இந்த 3 விதமா எழுதப்படும். ஒண்ணு இப்படி, ஐ மீன் அலிஃப் வந்து ஒரு விதம் தான், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இட் வில் ஆக்ட் அஸ் ஏ லாங் ஓவல். லெட் மீ டெல் யூ லாங் ஓவல். லாங் ஓவல்னா என்னது? நீட்டி படிக்கிறது, இப்படி துணைக்கல் மாதிரி, அவ்வளவுதான். அது அலிஃபோட ரோல் அதான். அதனால இங்க சொல்லியிருக்காங்க எல்லா லெட்டர்ஸ்க்கும் ஸ்பீச் சவுண்ட் இருக்கு, அலிஃப் மட்டும் தவிர்த்து. அலிஃப் வந்து ஸ்பீச் சவுண்ட் இல்ல. கான்சனன்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? மீன்ஸ் இட் ஹேஸ் ஸ்பீச் சவுண்ட். எல்லா லெட்டருக்கும் ஸ்பீச் சவுண்ட் இருக்கு. அது என்ன ஸ்பீச் சவுண்ட்? இப்போ பா எடுத்துக்கோங்க. பா மேல ஃபத்தா போட்டா பா, கஸ்ரா போட்டா பி, தம்மா போட்டா பு. இதுல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, ஃபதஹா, ஃபதஹா, அப்புறம் கஸ்ரா, அப்புறம் தம்மா, ரைட்? இது என்னது? ஃபதஹா, கஸ்ரா, தம்மா. இப்போ நம்ம இது முடிச்சுட்டு திரும்பி நான் இங்க வரேன். ஒன்னு டீட்டெயிலிங்கா இருக்கும். அது நம்ம எல்லாரும் அது வந்து தெரிஞ்சுக்கணும், அவசியமா தெரிஞ்சுக்கணும். அரபிக் ஸ்டூடெண்ட். பா பி பூ இருக்கா? பா மேல ஃபத்ஹா போடுறோமா? இந்த ஃபத்ஹாக்கு வந்து நம்ம எப்படி படிச்சு கொடுக்கப்பட்டிருக்கோம்னா ஜபர்னு படிச்சு கொடுக்கப்பட்டிருக்கோம் எல்லாருமே. பி வந்து கஸ்ரான்னு சொல்லணும் அரபிக்ல. அது எல்லாமே வந்து ஜபர் ஜேர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படிதான். we have been taught in the madrasa with as ஜர், ஜேர், ஜேர்னு சொல்லுவோம், ஜபர்னு சொல்லுவோம். கடைசியில் இருக்கு பார்த்தீங்களா பூ, அது பேரு பேஷன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லி கொடுக்கப்பட்டிருப்போம். we have been taught as பேஷ். சரி, இது பாருங்களா, நூல் ஃபதஹா. இது பாருங்க, இது என்ன சொல்லுவோம்? தோ. இங்க ஜபர்னா இது தோ ஜபர்னு சொல்லிடுவோம். இது ஜேர்னா தோ ஜேர்னு சொல்லுவோம். அப்புறம் இது தம், மீன் வாட் யூ கால் பேஷ். பேஷ்னா தோ பேஷ்ன்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, தோ, தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ். தோன்னாவே உருது இல்லையா, அரபி கிடையாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், ஆன்செஸ்டர்ஸ், நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்ம வந்து ராமநாதபுரமா இருக்கலாம், திருச்சியா இருக்கலாம், இல்லாட்டி தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு சென்னையா இருக்கலாம், தமிழ் வழி முஸ்லீம் ஹசரத்துக்கிட்டையும் படிச்சிருக்கலாம், உருது வழி ஹசரத்துக்கிட்டையும் படிச்சிருக்கலாம். இவங்க எல்லாமே வந்து இந்த கல்வி எல்லாமே படிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த உருது அண்ட் பெர்ஷியன்ல பேஸ்டு தான் இந்த ஜபர் ஜேர் பேஷன் இருக்கு. நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் அப்படி அந்த வழியில படிச்சதுனால அது வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்மளும் அந்த மாதிரி போயிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன படிக்கிறோம்? ஜபர் ஜேர் பேஷன் சொல்றோம், இல்ல தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷன் படிக்கிறோம். இந்தியா சப்கான்டினென்ட், பாகிஸ்தானை தவிர்த்து மற்ற உலகத்துல எல்லாம் எப்படி அதை வந்து படிக்கணும்னா, இது பேர் வந்து ஃபதஹா, ஜபர் பேர் ஃபதஹா, ஜேர் பேர் கஸ்ரா, பேஷ் பேர் வந்து தம்மா. இந்த டபுள் ஃபதஹா, இந்த ஃபதஹா இருக்கா, இந்த ஃபதஹா பேர் வந்து ஐ மீன் தோ ஜபர் இருக்கா, இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? ஃபதஹா தன்மீன், கஸ்ரா தன்மீன், தம்மா தன்மீன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஈஸி தான் இன்ஷா அல்லாஹ். இதுவுமே ஈஸி தான். இதுதான் வந்து கரெக்டான மெத்தடாலஜி கூட. இப்படிதான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். யாருக்கும் அரபி சொல்லி கொடுத்தா நீங்க அது மாதிரி சொல்லி தரணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ இதுல பார்த்து நம்மளுக்கு அப்போ 3 சிம்பிள் இருக்கு, ஃபதஹா, கஸ்ரா, தம்மா. ஸோ இது ப்ளீஸ் ஸ்டாப் சேயிங் ஜபர் ஜேர் பேஷ். ஜபர் ஜேர் பேஷ் சொல்றதை விட்டுட்டு ஃபதஹா, கஸ்ரா, தம்மா அப்படின்னு வந்து நீங்க என்ன செய்யணும்? பழக்கப்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ இங்க கம் பேக் டு லாங் ஓவல். இப்போ வாங்க, இதுல என்ன ஸ்பீச் சவுண்ட்னா என்ன அப்படி சொல்லி. ஸ்பீச் சவுண்ட்னா இது வந்து பா,
பேன்னு சொல்லக்கூடாது. அலிப், பா, தா, சா, ஜீம், ஹா, ஹா, தால், ஜால், ரா, ஜா, ரே, ஜே இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் வந்து ரே, ஜே எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் வந்து பே, தே எல்லாம் சொல்லக்கூடாது, பா ஏன் சொல்லணும்னா அதுக்கு ரீசன் இதுதான். இங்க பாருங்க, இந்த ஃபதஹா நீங்க பா வந்து இது சைலண்டா இருக்கு இல்லையா? பா மேல ஃபதா போட்டா பா, கீழே கசா போட்டா பி, பா மேல தமா போட்டா பு, பா பி பு. அப்ப இதுக்கு என்ன இருக்கு? கான்சனண்டா இருக்கு, ஸ்பீச் சவுண்ட் இருக்கு. பட் அலீஃபுக்கு கிடையாது. அலீஃபுக்கு ஸ்பீச் சவுண்ட் கிடையாது. இப்ப நீங்க இல்ல சார் ஆ இ ஊலாம் இருக்கு அலீஃப்னா, ஆ இ ஊன்னா அது ஹம்சாக்கு தான் ஆ இ ஊ இருக்கு தவிர்த்து, இந்த ஹம்சா இருக்கு இல்லையா, அதுக்குதான் ஆ இ ஊ இருக்கு. அலிஃப்க்கு கிடையாது. அலிஃப் தான் நான் சொல்லிட்டோமே, அது வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் லாங் ஓவல். எப்படி தமிழ் லாங்குவேஜ் துணைக்கால் மாதிரி நம்ம பயன்படுத்துதோ அந்த மாதிரி தான். அப்ப துணைக்காலுக்கு நம்ம வந்து மேல ஏதாவது நம்ம குறியீடு போட்டு வழக்கம் உண்டா? இல்ல. மேல வந்து இர்ரோ இல்ல ரீயோ போட்டு பழக்கம் இருந்தா அது ராக்கு தான் நீங்க போட்டிருப்பீங்க. ரா, ரி, ரு, இர்ன்னு சொன்னா ரா தான் போட்டிருப்பீங்க தவிர்த்து துணைக்காலுக்கு நம்ம வந்து போடுற பழக்கம் இல்ல. அப்போ ஆ இ ஊன்னு சொன்னா ஹம்சா தான் அதோட ப்ளே பண்ண தவிர்த்து அலிஃப் வந்து ப்ளே பண்ணல. ஸோ அதான் வந்து அதோடைய எக்ஸாக்டான விஷயம் ஒண்ணு. சரிங்களா? அப்போ அலிஃப் இஸ் லாங் லாங் ஓவல். இப்போ பா, பி, பூ இதுக்கு ஸ்பீச் சவுண்ட் இருக்கு. அதே மாதிரி நீங்க எல்லா ஆல்பபெட்ஸ் எடுத்துக்கோங்க. அலிஃப தவிர்த்து இது எல்லா ஆல்பபெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்பீச் சவுண்ட் இருக்கு. தா, தி, து, சா, சி, சு, ஜா, ஜி, ஜு, ஹா, ஹி, ஹு, ஹா, ஹி, ஹு, தா, ஜி, து எல்லா 28 எல்பஸ்க்கும் இருக்கு. ஹம்சா உட்பட சேர்த்து சொல்றேன் இல்லையா? அதனாலதான் ஸ்காலர்ஸ் மத்தியில அலிஃபை வந்து நம்ம வந்து ஒரு துணை எழுத்து தான் வச்சுக்க தவிர்த்து அதை வந்து ஒரு லெட்டராக வந்து கன்சிடர் பண்ணல. ஏன்னா அங்க வந்து ப்ளே பண்றது பாத்தீங்கன்னா ஹம்சா தான் ப்ளே பண்ணுது. அப்ப ஆ இயூனா அது ஹம்சா தான் அங்க ப்ளே பண்ணுது. ரைட்? இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அலிஃபோட ரோல் என்னன்னா அலிஃப் வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் லாங் ஓவல். அது வந்து ஒரு துணைக்கால் மாதிரி இழுத்து படிக்க மட்டும்தான் பயன்படுது அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். சரி, இன்னொன்னு சொன்னா ஏன் பேன்னு சொல்றோம், ஏன் தேன்னு சொல்றோம்னா பாருங்க, இந்த ஃபதஹா வந்து இருக்கு இல்லையா, ஃபதஹா இந்த சிம்பிள் அது வந்து என்ன செய்யும்? ஏ சவுண்ட குறிக்கும். கஸ்ரா என்ன செய்யும்? ஐ சவுண்ட குறிக்கும். ஜம்மா என்ன செய்யும்? யூ சவுண்ட குறிக்கும். ஃபதா கிவ்ஸ் ஏ சவுண்ட், கஸ்ரா கிவ்ஸ் ஐ சவுண்ட், ஜம்மா கிவ்ஸ் யூ சவுண்ட். ஏ ஐ யூ. இந்த ஏ ஐ யூ இன்வால்வ்ல இருக்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்றாங்க? வவ்வல்னு சொல்றாங்க. அரபிக்ல என்ன சொல்றாங்க? வவ்வல். ஏன்னா இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியும், ஏ ஐ யூ இருந்தா வவ்வல் சொல்லுவோம். அந்த வவ்வல் சைனை வந்து நம்ம ஏன் அரபிக்ல பயன்படுத்துறோம்னா, ஐ மீன் அரபிக் அந்த ஃபதஹா கஸ்ரா தம்மாக்கு ஏன் பயன்படுத்தணும்னா அது ஏ ஐ யூ இன்வால்வ்டா இருக்கனால அதை வவ்வல் சைன் நம்ம சொல்றோம். ஸோ ஃபதஹா டினோட்டிங் ஏ சவுண்ட், கஸ்ரா டினோட்டிங் ஐ சவுண்ட், தம்மா டினோட்டிங் யூ சவுண்ட் இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நான் பான் இங்க எழுதிட்டு அல்லது தான் எழுதிட்டு அல்லது ரான் எழுதிட்டு ஃபதா போட்டா என்ன வரும்? ரா, ஏ தானே வரணும். ரா பிகாஸ் ஃபதா கிவ்ஸ் ஏ சவுண்ட் தானே. அப்ப எப்படி ரேன் எங்க போச்சு? ரேன்னு சொல்றது தப்பு. அப்ப ரா, ரி, ரு, தா, தி, இது ஏ ஐ யூ. முதல் எழுத்துக்கு அப்புறம் ஏவை சேர்த்துக்கிறது, முதல் எழுத்துக்கு அப்புறம் ஐயை சேர்த்துக்கிறது, முதல் எழுத்துக்கு அப்புறம் யூவை சேர்த்துக்கிறது. அப்போ பே தேன்னு சொல்லாம நம்ம என்ன செய்யணும்? பா, பி, பூன்னு சொல்லி பழகணும். தா, தி, துன்னு சொல்லி பழகணும். இது எங்க இந்த பிரச்சனை? இந்தியா, இந்தியன் சப்கான்டினென்ட்ல மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்கு. அந்த மதசாக்குலையும் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். மற்ற உலகத்துல எல்லாம் யாரும் இந்த மாதிரி படிக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க? இதுவுமே வந்து யாரோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நான் திருப்பி வரேன். இதுவுமே எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆல்பபெட்ஸ் மட்டும், பிளைன் ஆல்பபெட்ஸ் இருக்குல்ல, அலிப், பா, தா, சா, அதுல மட்டும்தான் பே, தேசின்னு படிப்போம். நீங்க எப்போ வந்து அந்த ஜபரை போட்டீங்களோ அல்லது பாக்கோ ஏதோ ஒரு லெட்டருக்கு அப்புறம் போட்டீங்களோ அப்ப யாருமே வந்து ரேன்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து ரான்னு சொல்லிடும். அப்போ என்ன ஆயிருதுன்னா ஆல்பபெட்ல மட்டும்தான் அந்த தனியா சொல்லும் போதுதான் பே தேன்னு சொல்லி பழகி இருக்கும். பே தே சே ஜிம் ஹே ஹே அப்படின்னு பழகி இருக்கும். மேல ஃபதா போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? ரா வந்து உச்சரிப்பு வந்துருது. அப்ப எங்க நம்மளுடைய விஷயம் எங்க தப்பு எங்க இருக்குன்னா வெறும் அந்த பிளைன் ஆல்பபெட்ஸ்ல, பிளைன் ஆல்பபெட் வித்தவுட் ஹரக்காத், ஹரக்காத் இல்லாம இருப்பீங்கன்னா அங்க மட்டும்தான் நம்ம வந்து அந்த பாபல் தான் பேன் படிச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம செஞ்சுக்கணும் மாத்திக்கணும். மற்றபடி வேற நம்ம
சார் அப்போ குரான் இத்தனை வருஷமா ஓதிட்டு வரமே இப்போ தப்பா ஓதிடுமா? இல்லை. ஏன்னா குரான்ல வந்து எதுவுமே வந்து எப்படி உங்களுக்கு இருக்கும், ஹரக்கத் போட்டு தான் இருக்கும். சரியா? அந்த வவ்வல்ஸ்க்கு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த வவ்வல்ஸ் வந்து நம்ம ஃபதஹ் கஸ்ரா தம்மா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம அரபியில் என்ன சொல்றோம், ஹரக்காத்னு சொல்லுவோம். அல்ல ஹரக்காத், அல்ல ஹரக்காத் இல்லை வெறும் ஹரக்காத் எழுதுறேன். ஹரக்காத், ஹரக்காத்னா ஓவல்ஸ். இந்த ஃபதஹா கஸ்ரா தம்மா தான் நம்ம ஹரக்காத்னு சொல்றோம். ஹரக்கத்னா என்ன, மூவிங்னா என்ன, என்ன அர்த்தம்னா மூவிங்னு அர்த்தம், மூவ்மெண்ட்னு அர்த்தம். என்ன மூவ்மெண்ட்னா இப்போ வெறும் ஒரு எழுத்து இருக்கு, இது நான் பிரேக் டவுன் பண்ணா காஃபு லாமு லாமு மீமுன்னு இருக்கு இல்லையா, இல்லை இன்னொரு வார்த்தை காஃப் லாம் மீம் தான் படிப்போம். இப்போ இந்த வார்த்தை பாருங்க, கா தா, காஃபு தா பான்னு படிப்போம். இப்போ நான் இங்க ஓவல் சைன் போடுறேன், கு தி ப, குதிப, கு தி ப, குதிபன்னு படிக்கிறேன் நான். ஏன் மாத்தின, ஏன்னா காஃப் தம்மா இருந்தா கூன் படிக்கணும், தாக்கில கஸ்ரா இருந்தா தீன் படிக்கணும், பா மேல ஃபத்தா இருந்தா பான் படிக்கணும். குதிப அப்ப இது என்ன பண்ணுது, இந்த ஹரக்காத் போடுறதுனால மூவ் பண்ணி போகுது, அந்த லெட்டர் மூவ் பண்ணுது இல்லையா, அதனால இது பேர் வந்து ஹரக்காத். ஹரக்காத்னா ஒரிஜினலி மீனிங்னா மூவிங்னு அர்த்தம், மூவிங்னு அர்த்தம். இந்த ஹரக்காத் பண்றதுனால என்ன செய்யுது, இந்த லெட்டர் வந்து மூவ் ஆகுது, படிக்க முடியுது. அப்போ அதை வந்து நம்ம ஒரிஜினல் மீனிங் வந்து லிட்டரல் மீனிங் வந்து ஹரக்காத், கிராமருக்காக சொல்லக்கூடிய பேர் வந்து ஓவல்ஸ். அந்த ஓவல்ஸ் என்ன பார்த்தா கஸ்ரா தம்பா. இது வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மளுடைய அறிவுல வந்து இதை வந்து சேர்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்களை, இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே மனசுல வந்து ஏற்றுக்கணும். சரிங்களா? ஸோ இன்னும் முக்கியமானது சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க கொஸ்டின், நான் அதுக்கு வரேன். அப்ப நீங்க வந்து ரே ரா ஏன் சொல்லணும், பேன்னு சொல்லக்கூடாதுன்னா பா மேல ஃபத்தா போட்டா அது ஏ சொன்ன வந்துடும். சரியா? சரி, இன்னொரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் உங்களால எல்லாத்துக்குமே சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இது மா, இது மீ, இது மு, கரெக்டா? நோ டவுட். மா மீ மு அரபிக்ல வந்து மா மீ மூவை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா, மா மீ மு, கரெக்ட். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வந்து முகமதோட பேரு, எத்தனை பேர் முகமதோட பேரு இப்படி எழுதிருக்கோம், இப்படி எழுதிருப்போம், முகமது முகமதுன்னு எத்தனை பேர் நம்ம எழுதிருப்போம். இப்பவும் வந்து இந்த நூற்றாண்டுலயுமே சரி முகமது இப்படிதான் இருக்கும். ஆனா அரபிக்ல மூணு ஏதாவது ஒரு எழுத்து இருக்கா? இல்ல. மா மீ மூ தான் இருக்கு தவிர்த்து மூணு எங்க இருக்கு? மூ இல்லவே இல்லை. அப்ப நம்ம அந்த மாதிரி வந்து என்ன செஞ்சிட்டோம், எழுத அப்படியே விட்டுட்டோம் நம்ம. இப்பதான் நீங்க பெரும்பாலும் பார்க்க முடியும், சில பேர்லாம் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, முஹம்மத். நீங்க பாத்துக்கலாம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை வந்து நெட்ல பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் எழுதும் போது முகமது இப்படிதான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் முகமதுக்கு வந்து வரும்போது அங்க என்ன இருக்கு, மீம் மேல தம்மா இருக்கு, கரெக்ட். அப்புறம் ஹா இருக்கு, ஃபத்தா போடுறோம். அப்புறம் மீம் இருக்கு, ஷத்து போடுறோம். அப்புறம் தால், முஹம்மதுன். அப்ப பாத்தீங்கன்னா இங்க மூக்கு மூ தான் கரெக்ட், ஹாக்கு ஹா கரெக்ட், இங்க ஷத்தா இருக்கணும் டபுள் எம் கரெக்ட். அப்புறம் முஹம்மத் இங்க ஃபத்தா இருக்கு, எப்படி நீங்க ஈ போடுவீங்க? ஃபத்தா இருந்தா என்ன சவுண்ட் கொடுக்கும், ஏ சவுண்ட் தானே கொடுக்கும். அப்ப ஏ தானே இங்க எழுதணும். நம்ம தாலுக்கு வந்து துன்னுன்னு எழுதக்கூடாது, எழுத முடியாது, பேசுற பெயர் சொல்லினால துன்னு சொல்ல முகமதுன்னு ஸ்டாப் பண்றோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி முகமதுன்னு எழுதுறது இப்பவுமே வந்து நம்ம வந்து நடைமுறையில நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். சில இந்த மாதிரி நீங்க இப்போ கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க, உங்களுடைய யாராச்சும் தெரிஞ்சவங்க இல்லை உங்களுடைய வாரிசுகள் பின்னாடி வரும்போது நம்ம என்ன செய்வோம், ஆமா இதுதானே கரெக்ட், இது கரெக்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ தெரியறதுனால நம்ம மாத்திக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு இல்லையா. இப்ப பெரும்பாலும் மக்களுக்கு இது வந்து தெரிய கிடையாது இல்லையா. அதனால இந்த ஒரு விஷயமும் உங்க கவனத்துக்கு. அப்போ முகமது சேயிங் முகமது இஸ் இன்கரெக்ட், சேயிங் முகமது இஸ் கரெக்ட். பிகாஸ் அரபிக்ல என்ன இருக்கு, மா மீ மூ தான் இருக்கு, மூணு ஒரு எழுத்து நீங்க கொண்டு வந்து காட்டுங்க, இல்ல. அப்போ அது நம்ம மாறி வந்து நம்ம எழுத வச்சிருந்ததுனால காலங்காலமா இப்படிதான் எழுதிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம என்ன செய்யணும், கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ கெசட்ல போயிட்டு இதுக்காக மாத்திரலாம் முடியாது.
இப்போ வச்சாச்சு, பேர் அப்படி எழுதாச்சு, அப்படிதான் நம்ம பழகப்பட்டிருக்கோம், எழுதியிருக்கோம். இனி வர காலங்கள்ல புதுசா பேர் விடணும்னா அடுத்த வாரிசுகளுக்கு நம்ம வைக்கும்போது எழுதும்போது கரெக்டா வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ யாரோ ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, யார் ஏதாவது கேட்டீங்களா? டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? யாருக்கும் இல்லையா? Assalamu alaikum, sir. Yes. Sir, for the alphabet of Zuat, after Swat, for example, was Zuha. Some people pronounce was Duha, some people pronounce was Zuha, which is correct, sir? Good question again. See, ரெண்டு விதமான சிஸ்டம் அகைன். எப்படி நம்ம வந்து ஹம்சாக்கும் அலீஃபுக்கும் வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்றது மேபி இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். கரெக்ட் அஸ்மா? Yes, sir. இல்ல, ஹம்சாக்கும் அலீஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் இந்த கிளாஸ்ல ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? கரெக்ட்? ஆமா சார். அதே மாதிரி இன்னும் இந்த விஷயம் அவங்க கேட்டது வந்து சில பேர் வலசாலின், சில பேர் வாலின், வல்லுஹா, சில பேர் வல்லுஹா இப்படின்னு சொல்றாங்க, இல்லை வஸ்ஸுஹா இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அரபிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து வந்து இந்த துவாத். ரொம்ப ரொம்ப முக்கியமான எழுத்து துவாத். இது பெருசா நான் எழுதுனா இந்த மாதிரி வாத்ன்னு நான் இந்த மாதிரி எழுதிருக்கேன். வாத்ன்னு எழுதியிருக்கேன். சரியா? வாத். உங்களுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது இப்ப கேள்விப்படுவீங்க, அஹ்லு தாத். இப்போ வந்து அரப்ஸ் என்ன செய்வாங்க, ஓகே தமிழுக்கு வரும். தமிழ்ல வந்து ரா இருக்கு இல்லையா, அந்த உச்சரிப்பு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் வந்து லாங்குவேஜ்ல கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும். சில பப்ளிகேஷன் சென்டர் வந்து ரா வந்து அஸ் ஏ லோகாவே வச்சிருப்பாங்க. அதையும் நீங்க பாத்துப்பீங்க. தாவ ஒரு லோகா வச்சிருப்பாங்க, ஏன்னா தமிழ்னால. ரா வந்து அதே மாதிரி லோகோவா வச்சிருப்பாங்க. சில கடைகள்ல பதிப்பகத்துல நீங்க பாத்துருப்பீங்க. ராவுடைய உச்சரிப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தான் வரும், மற்ற மக்களுக்கு வந்து சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ரா வந்து வராது. வெறும் தமிழ்னு அங்க TAMIL கிடையாது, இல்ல TAMIZH போட்டாலும் அந்த சவுண்ட் வராது. அது வந்து நம்ம பழகினாதான் வரும் இந்த ரா வந்து. சரிங்களா? அதே மாதிரிதான் நம்ம அரபிக்ல வந்து வாது, இந்த ரா வாது இருக்கு இல்லையா, வாது. இதை வந்து சில சவுத் சைட்ல உள்ள மக்கள் வந்து லாதுன்னு சொல்றதும், நம்ம மெட்ராஸ் உள்ள நார்த் சைட்ஸ் உள்ள மக்கள் எல்லாமே வந்து ஜாது. இன்னும் வந்து மிக குறிப்பா சொன்னா தமிழ் பேசக்கூடிய பேக்ரவுண்ட் உள்ளவங்க லாதுன்னு சொல்றதும், உருது பேசக்கூடிய பேக்ரவுண்ட் உள்ளவங்க ஜாதுன்னு சொல்றதும் நம்ம பரவாயில்ல பார்க்க முடியுது. பட் இது நெய்தர் லாது நாரு ஜாது, இது வாத். வாத் வாலீன் அப்படி லாவும் இல்ல ஜாவும் இல்ல, நடுப்பட்ட ஒரு எழுத்து தான் இந்த எழுது. இங்க நான் என்ன குறிப்பிட்டிருக்கேன், அஹ்லு வாத். அஹ்ல்னா பீப்புள், பீப்புள் ஆஃப் வாத், பீப்புள் ஆஃப் வாத். இது வந்து நம்ம இங்கிலீஷ்ல எழுத முடியாது. தமிழ்ல தமிழ்னு சொல்லும் போது TAMILன்னு போட்டா தமிழ் தான் படிப்போம், இல்ல TAMIZHன்னு போட்டா தமிழ் தான் படிப்போம். ரான்னு எப்படி படிக்கிறது? அது உணரதான் முடியும். அதே மாதிரிதான் வாதம், இந்த எழுத்துமே வந்து உணரதான் முடியும், தெரியுது நம்மளால எழுத முடியாது. சில லெட்டர்ஸ் வந்து யூ cannot translate exactly into English language or some other languages. ஏன்னா அந்த லாங்குவேஜுக்குள்ள சாம் அந்த லாங்குவேஜ் தான் இருக்கு. ஸோ மற்ற லாங்குவேஜ் நம்மளால வந்து க்ளோசஸ்ட் வேர்ட் தான் கொண்டு போக முடியும், தவிர்த்து டூ எக்ஸாக்டா நம்மளால வந்து என்ன செய்ய முடியாது, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அந்த ஒரு எழுத்து தான் இந்த வாது. அப்ப அரப்ஸ் வந்து எப்படி தமிழ் உள்ள ஆளுங்க ரா வந்து ரொம்ப முக்கியமா அதை பாக்குறாங்களோ, அதை பெருமையா நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி அரப்ஸும் வந்து அவங்க பீப்புளை அட்ரஸ் பண்ணும்போது, மக்களை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, யா யுஹன்னாஸ், மக்களே. குரான்ல யா யுஹன்னாஸ் இருக்கு இல்லையா, மக்களே, ஓ மேன் கைண்ட் எல்லாம் சொல்றான். அப்புறம் வேற என்ன பேசுவாங்க மக்களை, இன்னொரு என்ன சொல்லுவாங்க, அரபு, ஓ அரபு மக்களேன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஓ தமிழ் குடியுமேன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தை, யா அஹ்ல தாத். என்ன சொல்லுவாங்க, யா அஹ்ல தாத், அதாவது தாதை உச்சரிக்கக்கூடிய மக்களே அப்படின்னு கூட அட்ரஸ் பண்ணுவாங்க. அட்ரஸ் பண்றதுன்னா மக்கள்கிட்ட பேசும்போது யா அஹ்ல தாத்னா தாதை வந்து உச்சரிக்கக்கூடிய மக்களே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க.
அவங்களுக்கு ஒரு ப்ரைடு, நம்மனாலதான் வந்து துவாதை வந்து சரியா உச்சரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய பேக்ரவுண்ட், நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுக்கும் அந்த துவாதை வந்து கரெக்டா நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன் கொடுத்து பல பேருக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில ஏரியால மட்டும்தான் ஜாது லாதுன்னு போயிருச்சு. அப்ப யார் நம்மளாலையும் உச்சரிக்க முடியும், அவங்களால மட்டும் உச்சரிக்க முடியும் கிடையாது, நம்மளாலையும் முடியும். சரியா? ஏன்னா முறைப்படி நம்ம தஜ்வீத் படிச்சுக்கிட்டா நம்மளால முடியும், அஃப்கோர்ஸ், இல்லையா? அப்போ அந்த வசுஹா சொல்றதும் தப்பு, வல்லுஹா சொல்றதும் தப்பு, ஒவ்வொஹா வாது, அது நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். நான் ஒரு கிளிப் அனுப்புறேன், அதை நீங்க வந்து அந்த அலிபாவுடைய உச்சரிப்பு சிஸ்டம் இருக்கும், எங்களோட வீடியோ தான், அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. பார்த்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். மைனூட் கரெக்ஷன்ஸ் தான் சொல்லி பழகணும், அதை எப்படி மாற்றிக்கணும். Asma, hope this answer finds you well, right? Alhamdulillah, sir. So it is something like DZ, but not exactly. Not exactly. We cannot write in English. Okay. Thanks. Any other questions you have, other students? I see more than 20 students now. And excluding myself and Khaja, there would be around 26 students now, participants. Do you have any questions? Please ask me. Adjectives and verbs எல்லாமே சேர்த்தது தான் இந்த ism. ஃபெயில்னா கோஎக்ஸ்டென்ஸ் வித் இங்கிலீஷ் வேர்ப்ஸ். இங்கிலீஷ் வேர்ப்ஸ் எந்த மாதிரி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் அரபிக்ல இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபெயில் மாதி முதாரி அம்ரு, அதை பற்றி நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இது ரெண்டை தவிர்த்து உள்ள சொல்றதை நம்ம ஹர்ஃப்னு சொல்றோம். அது நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்த்துருக்கோம். அடுத்து முக்கியமான ஒரு பாடம் நக்கீரா மாரிஃபா, அதை நான் இன்ஷா அல்லாஹ் இங்கே நான் பயன்படுத்துகிறேன். இப்போ இன்ஷா அல்லாஹ் கவனமா பாருங்க, இதுவும் ஈஸியான சப்ஜெக்ட் தான். நக்கீரா வல் மாரிஃபா சின்ன சப்ஜெக்ட், அதனால தான் இப்போ எழுதுறேன். நியூ எதுவும் கிடையாது, சின்ன சப்ஜெக்ட் இது. நக்கீரானா என்ன, மாரிஃபா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க கலமுன்னு எடுத்துக்கோங்க, கலமுன். சரியா? இந்த கலமுனோட ஒரு அலிஃப் லாம் சேர்த்துட்டீங்கன்னா அல் கலமுன் மாறிடுது. எப்போ நீங்க அலிஃப் லாம் சேர்க்கும் போது மீனிங் வைஸ் பாத்தீங்கன்னா கலமுன்னா பெண், அல் கலமுனா த பெண். வித்தியாசம் தெரியுதா? அப்போ கலமுன்னா ஏதோ ஒரு பேனா, அல் கலமுன்னா இந்த பேனா. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து இன்டெஃபினைட். இன்டெஃபினைட்னா குறிப்பிடப்படாத ஒண்ணு, ஏதோ ஒரு பேனா, எந்த பேனான்னு தெரியாது. அல் கலமுன்னா இந்த பேனா, த பென். அப்போ குறிப்பிட்டு நம்ம சொல்றோம். ஸோ அரபிக்ல பார்த்தீங்கன்னா இந்த அலிஃப்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன செய்யும், ஒரு நவுன்ல ஒரு பேர் சொல்ல அலிஃப்லாம் சேர்ந்தா இங்க ரெண்டு தம்மா அவங்களால பார்க்க முடியும். அதாவது தம்மா தன்மீன், தம்மானா வந்து தம்மா அந்த பேச்சுக்கு சொல்றது, தன்மீன்னா வந்து தோசபர் தோசேர்னு சொல்லுவோம்ல, அது பதில் தன்மீன்னு சொல்லும். ஸோ அதோட எக்ஸ்பிளேஷனும் நான் உங்களுக்கு தரேன் இன்ஷா அல்லாஹ், இப்போ தரேன். அதை நீங்க அலிஃப்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், ஒரு தம்மா போயிடும், ஒரு தம்மா வந்து இங்க போயிடும். ஓகே, சரி. இந்த கோர்ஸ் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிப்பாங்க, இதை லாஸ்ட் இன்ஷா அல்லாஹ். முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? ரெண்டாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கரெக்ட்? நெக்ஸ்ட் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். நீங்க நல்லா உன்னிச்சு பாருங்க. முஹம்மதுன் நான் ஹைலைட் பண்றேன், முஹம்மதன் ஹைலைட் பண்றேன், முஹம்மதின் ஹைலைட் பண்றேன். ஸோ இந்த நக்கீரா மாரிஃபா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது அரபிக்ல நவுன் கலமுன்னு இருந்ததுன்னா அல் அப்படின்னா அல் கலமும் ஆயிடுச்சு. அலிஃப் லாம் சேர்த்தோடனே
ஒரு தம்மா போச்சு. இதை அப்படியே எங்க ஞாபகம் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற அதை பத்தி எதுவும் பெருசா சிந்திக்க வேணாம். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி ஒரு டீட்டெயிலாம் வரும். இன்ஃபேக்ட் தேர்ட் லெசன்ல நிறைய வரும். இந்த நம்ம அரபிக் கோர்ஸ்ல நம்ம வந்து அரபிக்கை வந்து எப்படி நம்ம வந்து அணுக போறோம், அதுல சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த கடைசியா நான் எழுதக்கூடிய இந்த 3 வாக்கியம், 3 சென்டென்சஸ். முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? முஹம்மது இஸ் த மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர். ரெண்டாவது, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஐ விட்னஸ் தட் முஹம்மது இஸ் ஹிஸ் ஸ்லேவ் அண்ட் ஹிஸ் மெசஞ்சர். நான் வந்து சாட்சி சொல்றேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கிறாங்கன்னு நான் சாட்சி சொல்றேன். மூணாவது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். நான் வந்து யா அல்லாஹ் சென்ட் சால்வேஷன் ஆன் முஹம்மது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன செய்யுங்க, அதெல்லாம் நீங்க வந்து அமைதியை உண்டாக்கு, ஸலவாத் ஏற்படுத்துன்னு சொல்றோம். இப்போ அரபியில பார்த்தா முஹம்மதுன் இருக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல, செகண்ட் சென்டென்ஸ் முஹம்மது தன்னு மாறிடுச்சு, தேர்ட்ல முஹம்மது தின்னு மாறிடுச்சு இல்லையா? துன், முஹம்மதுன், முஹம்மதன், முஹம்மதின். வேற இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா முஹம்மது இஸ் த மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ். I witness that Muhammad is his slave and his messenger. அப்போ மூணாவது சென்டென்ஸ் பார்த்தா யா அல்லாஹ் சென்ட் சால்வேஷன் ஆன் முஹம்மது. முஹம்மது ரிமைன்ஸ் அஸ் முஹம்மது இன் இங்கிலீஷ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இங்கிலீஷ்ல பார்த்தா முஹம்மது மட்டும்தான் இருக்கு, எந்த மாறுதலும் அது இல்லை. ஆனா அரபியில பாத்தீங்கன்னா முஹம்மது துன்னு இருக்கு, முஹம்மது தன்னு இருக்கு, முஹம்மது தின்னு இருக்கு. ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த இப்படி ஆகுது, இதை பத்தி தான் நம்ம கோர்ஸ்ல படிக்கணும். ஏன் வந்து ரம்மால இருந்து இங்க ஏன் ஃபதா வந்துச்சு, இங்க ஏன் கஸ்ரா வந்துச்சு, இந்த மாற்றம் என்ன, இந்த மாற்றத்தை தான் நம்ம வந்து இந்த லாங்குவேஜ்ல படிக்க போறோம். இது ஏன் இப்படி மாறுது, இது மாறினா என்ன மீனிங் கொடுக்குது, இதை பத்தி உள்ள டீடைல்டு படிப்பு தான் நம்மளுடைய இந்த கோர்ஸ். இதை தெரிஞ்சுட்டாதான் நம்ம லாங்குவேஜ் வந்து சரிவரை நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், புரிய முடியும், உணர முடியும். குரான் ஓதுனா கேட்டா அதுக்கு அர்த்தம் விளங்கும், நம்ம படிச்சா அர்த்தம் விளங்கும். இல்லாட்டி டிரான்ஸ்லேஷன் ஜாப் போனீங்கன்னா அதுக்கு ஏன் வந்து இப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் நடக்குது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன காரணம், அதுதான் நான் வந்து இன்ஷால்லா நம்ம டீட்டெயிலாக படிக்க போறோம். அடுத்த வாரத்துல இருந்து இன்ஷால்லா சனிக்கிழமையில இருந்து. இன்னைக்கு படிச்சது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபதஹா கசாதமா ஓவல்ஸ்ல உள்ள விஷயம்னா என்ன, அலீஃப்னா என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் அதுல கடைசியா சொன்னது நக்கீரா மாரிஃபா, அலிஃப்லாம் சேர்த்தா ஒரு வேர்டு வந்து என்னமா மாறும். அதுக்கப்புறம் அந்த ஏன் முஹம்மதுன், முஹம்மதன், முஹம்மதின், அது வந்து லாஸ்ட் 2 சப்ஜெக்ட், நக்கீரா மாறுறதும் சரி, டெஃபினைட் இன்டெஃபினைட்டும் சரி, கடைசியா சொல்லக்கூடிய அந்த முஹம்மதுன், முஹம்மதன், முஹம்மதின், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்ஷால்லா பேசுவோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அரபிக்ல இஸ்மு ஃபைல் ஹர்ஃப் பத்தி பார்த்துருக்கோம். அலீஃபோடைய என்னவா இருக்கும் அலீஃப், அதை பத்தி லேஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். ஓகே, இது வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க. இதை தாண்டி அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னும் இதுக்கு கனெக்டடா வந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யறோம், லேசா வந்து கிளாஸ்க்கு அடுத்த வாரம் சனிக்கிழமையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஷால்லா. சரிங்களா? Okay, I hope you have enjoyed this class. If some of you have not understood or understood partially, have not understood partially, or understood properly, whatever it may be the situation may be, please do sabr. சபரா இருக்கணும். ஃபெட்டப்போ, வெக்ஸோ, டிசப்பாயின்மெண்ட்டோ, புரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு நம்மளே யோசிக்க கூடாது. இன்னைக்கு புரியாது, அடுத்தது புரியும். ஜஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யணும், அப்சர்வ் பண்ணுங்க, இந்த விஷயங்கள் ஒன்னொன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப அதுல இருந்து எல்லாம் சொல்லி போயிட்டே இருக்கு இன்ஷால்லா. இது நம்ம துருஸ் கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள டிஸ்கஷன், சில டிஸ்கஷன் நம்ம அலீஃபோடைய பார்ட் என்ன, ஹம்சாவுடைய பார்ட் என்ன, அதோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் நம்ம வந்து லெசன்ஸ்குள்ள போனா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ள போனா கொஞ்சம் ஈஸியா கன்வே பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான் இன்ஷால்லா. ரைட்? Okay, hope you have enjoyed the class. Thanks for your time, for your active participation. Barakallahu feekum. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Jazakumullah khairan for joining.